இதை நெட்டில் எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க? 2 நாள் ஆகுது. மொத்தம் 22 லட்சம் பேர் இதை நெட்டில் பார்த்துருக்காங்க. டூப்ளிகேட் ஐடி கொடுத்து தான் கொலைகாரன் இதை ப்ரௌசிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கான். இந்த கொலையை பற்றி எனி அதர் டீட்டெயில்ஸ்? கண்டிப்பாக செக்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? எதுக்காக கொலை நடக்குது? பணத்துக்காக பதவிக்காக பழிக்கு பழி வாங்குறது நம்பிக்கை துரோகம். கரெக்ட். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கொலை பண்ணுறவன் தப்பிக்க தான் நினைப்பான். பழிக்கு பழி வாங்குறவன் மட்டும்தான் தான் கொலை செஞ்சேன்னு தைரியமாக சொல்லுவான். ஆனால் இந்த 3 வகை கொலையிலையும் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ண மாட்டாங்க. ஸோ இது நம்பிக்கை துரோகத்தால் பண்ண கொலைன்னு சொல்கிறீங்களா? எஸ், அதுவும் இல்லீகல் பிரச்சனைனால தான் இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ண முடியும். ஒருவேளை கொலைகாரன் சைக்கோவா இருக்கலாம்ல? சைக்கோவாக இருந்தால் கொலைகாரன் இன்டர்நெட் மூலமாக அதை ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்? கொலைகாரனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை விட செத்தவன் யார் எப்படியாப்பட்டவன் தெரிஞ்சால் கொலைக்கான காரணம் மட்டும் இல்லை, கொலைகாரனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மிஸ்டர் சண்முக பாண்டியன், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. தேங்க்யூ சார். நர்ஸ், டேக் கேர். ஓகே டாக்டர். சார், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இனிமே உங்கள் பொண்ணு தெய்வத மாதிரி இருப்பா. தேங்க்ஸ் டாக்டர், உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். டாக்டர் மேலோகநாதன், டாக்டர் மேலோகநாதன், டாக்டர் மேலோகநாதன், டாக்டர் மேலோகநாதன், நர்ஸ் இது கொஞ்சம் புடிமா. டாக்டர் மேலோகநாதன், டாக்டர் மேலோகநாதன். ஸ்டாப் இட். என் பேரு மேலோகநாதன் இல்லை, மே லோகநாதன். எங்க அப்பா பேரு மேகநாதன், என் பேரு லோகநாதன், மே லோகநாதன். ஓகே. என்னம்மா பொசுக்குன்னு போட்ட, வெயிட் தாங்க வேணா? ஆமா, இவங்களாம் யாரு? எதுக்காக மாலையை போறீங்க? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற என் புருஷன் தொல்லை தாங்க முடியலையேன்னு தற்கொலை பண்ணிக்கலான் இருந்தேன் டாக்டர். அந்த டயத்துல முகத்துல ஒரு சின்ன பரு வந்ததுனால என் புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்ப சந்தேகப்பட வேற யாரும் இல்ல டாக்டர். நீங்க என் தெய்வம் டாக்டர், தெய்வம். அப்படின்னா இவர் யாரு? இவரு முன்னாள் கள்ளக்காதலன் டாக்டர், ஆனா இப்ப என் கணவர் டாக்டர். இவருக்கு பரு வந்தா கூட்டு வாங்க டாக்டர். உங்களுக்கு இன்னொருத்தர் தேவைப்பட்டா. பிரியா, யாருன்னு பாரு. சரிப்பா. நீங்க யாரு? சூர்யா சார் இருக்காங்களா? இருக்காரு, வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வாங்க உட்காருங்க. அனுஷா, என்ன சாப்பிட்றீங்க? பரவாயில்ல, ஒன்றும் வேண்டாம் சார். இவ என்னோட பொண்ணு பிரியா. ஹாய். பிரியா, இவங்க பேர் அனுஷா. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரபிஸ்டாக புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அனுஷா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இவளும் தனியாக இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பா. கொடைக்கானலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஊரை சுற்றி பார்த்தீங்களா? இன்னும் இல்லை. முதல்ல வீட்டை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஊரை சுற்றி பார்க்கலாம். வணக்கம் தம்பி. என்ன சார் பிரச்சனை? இந்த முட்டி இருக்க முட்டி நடக்கும்போது கட 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 கடன்னு ஆடுடா. அப்புறம் இந்த இடுப்பு இருக்க இடுப்பு நடக்காமலே கடம்படா கடம்படான்னு ஆடுடா. ஹலோ, இடுப்புன்னா எதுன்னு எனக்கு தெரியும். சரி, நேற்று வீட்டில் உங்கள் பொண்டாட்டி இருந்தாங்களா? என் பொண்டாட்டி பிள்ளைக்கு போயிருக்கா. அது தங்கச்சியோட இருந்தேன். அதே நீ கேட்க. அச்சோ, சரி சரி, உங்கள் வெயிட் என்ன? அதையும் கொஞ்ச இடத்துல கேட்கணும். போய் உங்கள் வெயிட் கொஞ்சம் பாருங்க. ஏ பியூட்டிஃபுல் யங் லேடி இன் 16 years old. நர்ஸ், உங்கள் காலை கொஞ்சம் எடுங்க. ஏய் கந்தா, வெயிட் பார்க்கத்தாமா? நல்ல வேலை, நான் பயந்துட்டேன். இப்படிலாம் பயப்படக்கூடாது. இதுக்கு முன்னாள் நர்ஸ் இருந்தா பயப்பட மாட்டாளா? அவ அம்மாவே பயப்பட மாட்டாளா? இப்படிலாம் பயப்படக்கூடாது. ஆமா, பையன் யாரு? பள்ளி எடுத்து போல. ஹலோ, அவர் தாங்க டாக்டர். இவனா? ஏன் முட்டி வளர்த்தி கூட இல்ல, இவங்கிட்டவே முட்டிக்கு வைத்தியம் பார்த்து விளங்குமா? நீ வா, என் இடுப்புலிக்கு நீ சரியான மருந்து. ஒரு சான் வளர்த்திருக்கான், இவன்ட்ட வேலை பார்த்து விளங்குமா? வா, ஓடிடுவோம். டாக்டர், அப்ப நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஐயோ ஐயோ. என்ன டாக்டர், மௌன விரதம் கலைஞ்சிருச்சா? ஹலோ சார், எனக்கு ரொம்ப முடியல. என்னாச்சு? குளிர் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நீங்கள் வீட்லயே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன்.
நர்ஸ், ட்ரிப்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் அடுத்த பாட்டில சேஞ்ச் Okay, பண்ணிடுங்க. doctor. கொஞ்சம் Okay. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே. ஐயோ அடங்கு அடங்கு என்னையா நரி மாதிரி ஊழ விட்டு வர? போகணும். டாக்டர் எங்க இருக்காரு? லெஃப்ட்ல போங்க. ஐயோ பொறுமை பொறுமை பொறுமை. அம்மா டாக்டர் முருகேசன். அவன் வெயிட்டிங் டாக்டர். டாக்டர் என்னாச்சியா? முடியல டாக்டர். அதான் மண்டை நிறைய முடி வச்சிருக்கல. அந்த முடியல டாக்டர். அப்படின்னா பெட்ல உட்காரு. பெட்ல போறதுக்கு நான் குழந்தையா? பெட்டு நாரும். பாத்ரூம் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. ஒரு நிமிஷம். பொறு 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 பொறு. தெரியல டாக்டர். இருக்கு. என்னையா சத்தம்? சுகப்பிரசவம். யாரே நீ பாட்டு வந்த நேரா உள்ள போற வெளியே வர? டாக்டர், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். மட்டன் பிரியாணி 3 பந்தியில் உட்காந்து வெட்டின்னு வெட்டிட்டேன். ஃபுல் கட்டு. மட்டன் பிரியாணியில் மிக்சிங் சரியில் வளர்த்திடுது. வயிற்ற கலக்கிருச்சு. 3 மணி நேரமாக நானும் பாத்ரூமை தேடி அலைஞ்சேன். அப்போதான் உங்கள் போர்டில் பார்த்தேன் 24 மணி நேரம்னு. அப்படியே உள்ளே வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்தாப்பா. யோ, இது என்ன கார்பரேஷன் கக்கூசா? ஆஸ்பத்திரியா? இந்தா உன் காசு. ஓ, இலவச பாத்ரூமா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இது ராத்திரிக்கு பார்சல் கட்டி கொண்டு வந்திருக்கேன். பார்த்து மெதுவா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. படுங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல. அட்லீஸ்ட் பாலாவது குடிக்கலாம்ல. பார்த்து மெதுவா. போதுமா? போதும். ஓகே, நோ ப்ராப்ளம். அநேகமா நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். சரி, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். டேக் கேர். பத்திரம். ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். போலாமா? போலாம். சரி, போற வழியில மெடிசன் வாங்கிக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு என்ன? இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன். பக்கத்து வீட்டு பொண்ணான என்னையே இப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்க வைஃபானா எப்படி பார்த்துப்பீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ஒரு பேஷண்ட் தான். என்ன, மற்ற பேஷண்ட்டை கவனிச்சுக்க அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா உன்னை கவனிக்க யாருமே கிடையாது. அதனால கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டேன். கவனிக்கிறது காதல் ஆகாது. அப்படி ஒரு கவனிப்பு தான் என்ன உங்களை கவனிக்க வச்சது, காதலிக்கவும் வச்சது. நீ படிச்ச பொண்ணு, புரியாம பேசாத. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால தான் இப்படி பேசுறேன். உன் வயசு அப்படி. எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. பொண்ணுங்களுக்கு ஒரு ஆம்பளை அன்பா பழகினா அந்த ஆம்பளை அப்பா மாதிரியா அண்ணன் மாதிரியா நினைக்க தோணாது. லவரா தான் நினைக்க தோணும். கனிவா பேசுறவன் காதலன் ஆக மாட்டான். இன்னும் 5 வருஷம் போனா என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ள பார்ப்பேன். ஆனா நீ என்ன மாப்பிள்ளைய பாக்குற, அது தப்பு. சல்மா ருஷ்டியா பத்மா லட்சுமி கல்யாணம் பண்ணலையா? முடிவா என்ன சொல்றீங்க? உலகத்துல உள்ள உதாரணத்துக்காக வாழ்றவன் நான் இல்ல. இந்த உலகத்துக்கு நான் ஒரு உதாரணமா வாழணும்னு நினைக்கிறவன்.
உங்களை லவ் பண்ணுறேன். ஓமாயா மாயங்கள் செய்தாயா என் செல்ல பெனியா நெஞ்சுக்குள்ளோ சிபிஷா மேகத்தில் நிற்கின்றேன் மின்னல்கள் விற்கின்றேன் ஏதேதோ செய்கின்றேன் எல்லாமே உன்னாலே தான் மூச்சு முட்டுதட பேச்சு திக்குதட என்ன மாயமட உந்தன் அருகினில் வாழும் நேரமட சூழல் மாறுதட அன்னம் தூறுதட என் முன்னே கண்கள் பார்த்தபடி கைகள் கோர்த்தபடி வார்த்தை தீர்ந்தபடி நிற்கும் தருணங்கள் அத்த நாளங்களில் அத்த வாசனைகள் கட்டி வீசுதடி என் அன்பே என் செல்லம் நீ அன்பே உன் செல்லம் நான் அன்பே நம் காதல் மாயங்கள் தீராதடா ஓ மாயா மாயங்கள் செய்தாயா என் செல்ல பெனியா நெஞ்சுக்குள்ளோ சிபிஷா பள்ளிக்கூட நாக்கு சேட்டை எல்லாம் உந்தன் முன்பு செய்து காட்டுவேன் அந்த நாளில் காதலித்த பெண்ணை நேரில் காட்ட சொல்வேன் நீ ஸ்கூட்டி ஓட்டும் போது மேடு பள்ளங்கள் தித்திக்கும் தோளில் சாய்ந்து கொண்டு சுற்றும் நீரங்கள் என் காற்றில் மீண்டும் மீண்டும் உன்னை கட்டி கொண்டு முத்தம் மீது முத்தம் போடுவேன் போதும் என்று சும்மா சொல்லி நானும் முத்தம் வாங்கிக் கொள்வேன் வீட்டு வேலை செய்யும் போது கூட காது ரெண்டு கவ்வி கொஞ்சுவாய் கட்டு மீது மட்டும் என்ன நீயும் பூதமாக்கி தின்றாய் உன் சட்டை போட்டுக் கொள்ளும் நேரம் நெஞ்சிடில் உற்சாகம் பொய்யாக சண்டை போட்டு மெய்யாக வேடிக்கை பார்ப்பேன் அது சூழலாக ஆரம்பித்த ஸ்நேகம் ஆழியாக இன்று நீண்டதே காதல் காமம் ரெண்டு பற்றி கொள்ளும் உன்னை காணும் போதே ஓ மாயா மாயங்கள் செய்தாயா என் செல்ல பெனியா நெஞ்சுக்குள்ளோ சிபிஷா என்னப்பா பயமுடுத்திட்டீங்க. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஆமா ஆமா. குட் குட். பிரியா ப்ளீஸ். இன்னைக்கு லேட்டா? சும்மா ரெடி. பிரியா ப்ளீஸ். என்னாச்சு என்னாச்சு தள்ளுங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல சார், பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே கிடக்குறாரு. கொஞ்சம் தள்ளுங்க, காத்து வரட்டும். தள்ளுங்க தள்ளுங்க. தள்ளுங்க தள்ளுங்க.
தண்ணி தண்ணி கொடுங்க. சார் இந்த போட்டோல இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்லை. பிரியா, அப்பா எங்க? அங்க. வீட்ல கேஸ் தீந்து போச்சு. இன்னைக்கு நான் இங்க சமைச்சுக்கவா? சத்தியமா தீந்து போச்சு. தெரியும் தெரியும், ஒவ்வொரு நாளும் சக்கரை பருப்பெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு வருவேன். அதனால உனக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன். போ போய் சாப்பிடு போ. என்ன? நீங்களும் வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். உன்னை சரி சரி. சாப்பிடுங்க. என்கிட்ட பேசாத. என்னாச்சு? உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி எடுத்து சொல்லி என்னோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேல. அழுற புள்ளதான் பால் குடிக்கும். என்னடி டபுள் மீனிங்ல பேசுற? ஐயோ, நீயே உன் காதல புரிய வைக்க வேண்டியது தானே. எத்தனை தடவை சொல்றது, சாப்பிடும் போது பேசாதேன்னு. இந்த தண்ணி குடி. ஏய், இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கே, அறிவில்ல? எதிரிலேயே தண்ணி இருக்குல்ல, எடுத்து குடிக்க வேண்டியதானே. குடி. அனுஷா மேடம் எப்போ வருவாங்க? யோ, வந்தது இதுவே எத்தனை தடவையா கேட்பேன். டாக்டர் வந்து பார்த்துக்க, என் உயிரை வாங்க. சாரிண்ணா. May I come in, sir? வாங்க சூர்யா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். சார் நமக்காக ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு ஆசைப்படுறாரு. நமக்குன்னு சொல்கிறத விட உங்களுக்குன்னு சொன்னால் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எதுக்கு சார் வீண் செலவு? என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லை, என் வாழ்க்கையும் சேர்த்து திருப்பி கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. இருக்கட்டும் சூர்யா, சார் ஏதோ உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவர் விருப்பப்படியே செய்யட்டுமே சூர்யா. உங்களால் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா ஸ்டாஃபும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணட்டுமே. ஓகே சார். குட் மார்னிங் மேடம். மார்னிங். இங்க வலிக்குதா? இல்லை டாக்டர். இங்க? டாக்டர், அங்கே தான் லேசாக வலிக்குது டாக்டர். டாக்டர், கீழேயும் வலிக்குது டாக்டர். முட்டிலையா? ஆமாம் டாக்டர். இங்கயா? இன்னும் கொஞ்சம் மேலே டாக்டர். இங்க? 1 வருஷமா வந்து பாரு, நீ இன்னுமா உன் கை சரியாகல? என்ன சார் பண்ணுறது? மேடம் கையை வச்சா வலிக்கல, கையை எடுத்தா வலிக்குது. இருடா, உன் கையை வெட்டாலும் சரியாகும். கத்தி எடுத்து இருடா. ஐயோ, என்னம்மா நீ? இவனுக்குலாம் வலி காலில் இல்லைம்மா. முதல்ல நீங்க ஜிப்பு போடுங்க சார். ஓ சாரி. சொல்லுமா. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். சொல்லு, என்ன ஹெல்ப்? ஹாஸ்பிட்டல்ல வர எல்லா பேஷண்ட்டையும் கல்லறைக்கு அனுப்புற உங்ககிட்ட இல்லறத்தை பத்தி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க உருவம் தான் சின்னது, பட் மனசு ரொம்ப பெருசு. அதான் எல்லாரும் தெரியுமே. சொல்லு, என்ன விஷயம்? நான் ஆல்ரெடி சூர்யா கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவர் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க. நாளைக்கு நமக்கு பார்ட்டி இருக்கு, அங்க குடிக்க உனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் தரேன், அதை குடி. அதுக்கப்புறம் டாக்டர் சூர்யா உன் மனசுல உள்ள லவ்வை அவராவே தெரிஞ்சுப்பாரு. நிஜமாவா சார்? நம்ம நச சுஜி மேல சத்தியமா. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே
மேலோதரு கன்னத்தோடு ஒட்டி பிறந்தது. அதனால் நான் பல ஹாஸ்பிட்டலுக்கு போயும் எந்த பலனும் இல்லை. கடைசியாக க்ரீன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் நினச்சதை விட என் குழந்தைய தேவதையாக என்கிட்ட கொடுத்தாங்க. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். ஆனால் டீன் மறுத்ததுனால என்னுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த பார்ட்டி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என் குழந்தையை தேவதையாக கொடுத்த டாக்டர் சூர்யாவுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 கடவுள். ஒன்று நம்ம எல்லாரையும் படைத்த கடவுள், இன்னொன்று இவங்கள மாதிரி படித்த கடவுள். என் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே சார். எல்லாம் கடவுளோட செயல் தான். ரொம்ப நன்றி சார். கோக் காலி ஆயிடுச்சு. அனு, எனக்கு கோக் வேணும். எடுத்துட்டு வரேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்ல, நான் பார்த்ததில்ல. என்ன சார் ஆச்சு? வண்டி பள்ளத்தில் இறங்கிடுச்சு. நீங்கள் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார், நான் ஹெல்ப் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் தள்ளுறேன். ஓகே. தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். இந்தா, இதை வச்சுக்க. வேண்டாம் சார். ஏய், பரவாயில்ல, வச்சுக்கோ. ஐயோ வேண்டாம் சார். என்னப்பா நீ? சார், இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? தம்பி, உன் ஃபோன் நம்பரை கூட.
இருக்காங்க சார். அங்க இருக்காருமா. சொல்லுமா, ஏன் அவளை பார்த்து போற? என்னாச்சு? அப்பா. என்ன? உட்காரு, முதல்ல உட்காரு. உட்காருமா, பரவாயில்ல உட்காருமா. இந்தாம்மா, பதட்டப்பட முதல்ல தண்ணி குடி. வேண்டாம் குடிமா. இல்ல சார், வேண்டாம். எங்க அப்பா. உங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு ஒண்ணு இல்ல சார். எங்க அப்பா ஒருத்தர் மிரட்டி எங்க அப்பா மிரட்டினதுனால அந்த ஆளு தன்னோட கைய தானே வெட்டிக்கிட்டாரு. ப்ளீஸ் சார், சீக்கிரம் வாங்க. எங்க அப்பா அந்த ஆளை கொன்னுடுவாரு. சரி வாங்க போலாம். என்ன சார் பிரச்சனை? சார் இது உங்க பொண்ணா? ஆமாம் சார். நீங்க யாரையா மிரட்டி கையை விட்டு வச்சிங்களாமே? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சார் அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை கூட்டு வந்திருக்காங்க. சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. என்னம்மா இப்படி சொல்றாரு? சார் நான் காட்டுறேன் சார். என் கூட வாங்க சார், வாங்க சார். சார் இங்கதான் சார் அந்த ஆள் இருந்தான். இங்க பாருங்க, இந்த இடத்துல தான். அவன் கைய இங்கதான் சார் வெட்டிக்கிட்டான். இங்கதான் சார், அந்த கை இங்கதான் சார் இருந்துச்சு. இப்ப பார்த்தா எதுவும் நடக்காத மாதிரி இருக்கு சார். நான் பார்த்தேன் சார். சார் என்ன கொஞ்சம் நம்புங்க சார். சரி பதட்டப்படாத, கீழே போய் பேசிக்கலாம் வா. சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். பரவாயில்லம்மா, கீழே போலாம் வா. நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? எதுவும் இல்லை, உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. சார் நில்லுங்க சார். என்னை விட்டுட்டு போகாதீங்க சார். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். சார் இவர் என் அப்பாவே இல்லை சார். என்னம்மா சொல்கிறேன்? ஸ்டேஷனுக்கு வந்து உங்கள் அப்பான்னு சொன்னேன். இப்போ கூட மேலே வந்தப்போ உங்கள் அப்பா தானம்மா சொன்னேன். சார் அவன் என் பொண்ணு, ஒரே பொண்ணு. அவளுக்கு புத்தி சரியில்லை சார். சார் ப்ளீஸ், நான் பைத்தியம் இல்லை சார். சார் நீங்கள் டாக்டர், உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகே சார். சார் என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க சார். இவர் என்ன கொன்னுடுவாரு சார். எனக்கு பயமா இருக்கு. பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒன்று நான் நம்புகிறேன். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுமா. இப்போ நான் ஃபோட்டோ காமிச்சா உன்னால் அடையாளம் காமிக்க முடியுமா? கண்டிப்பா. ஹலோ கோபி, அந்த லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. சார் நான் பார்க்கணும் சார். அவர் வேண்டாம், கார்த்தியை மட்டும் உள்ள அனுப்புங்க. நீ போப்பா. சார் நான் அப்பா சார், நானும் வெயிட் பண்ணுங்க. நீ பார்த்தது இவன் தானா? இல்ல. இவனா? இல்ல. மிஸ்டர் சண்முக பாண்டியன். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். கொலைக்காரன் 3வது கொலையம் பண்ணி நெட்டில் ஏற்றிருக்கான், பார்த்தீங்களா? நீ அந்த பக்கம் போய் பாரு. கோபி நீங்கள் அப்படி போங்க.
சார் அந்த பொண்ணு சொன்னால் நிச்சயமாக வந்தா சார். வேணா அந்த பொண்ணை நேராக வர சொல்லி கேட்டுடலாமா? யோ அந்த பொண்ணு வந்து பார்த்தாலும் தெரியாதான் ஏன் சொல்லுவா? ஒருவேளை நீங்கள் லேப்டாப்பில் காமிச்சிருந்தால உண்மையிலே அந்த பொண்ணு பார்க்காம இருந்தா அந்த பொண்ணு போய் சொல்கிறான்னு நாம ஏன் சார் முடிவு பண்ணோம்? அந்த பொண்ணை நேராக கூப்பிட்டு வந்து கேட்டால் உண்மை என்னன்னு தெரியும். சரி கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். கம்பிரியா, என்னம்மா நீ சொன்னால் இவன் தானே? நல்லா பார்த்து சொல்லுமா, இவன் தானே? எனக்கு தெரியாது சார். என்ன சார் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? உண்மையை சொல்லுமா. உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார். உங்களை மாதிரி பொண்ணுக்கிட்ட தான்மா உண்மை மாட்டிக்கிட்டு உசுரை விடுது சார். இப்போ என்ன பண்ணலாம்? ம் வீட்டில் என்னை தனியாக விட்டு போயிடாதீங்க, எங்கள் அப்பா என்னை கொன்னுடுவார்னு சொல்லி கதறினான். ஹாஸ்பிட்டலில் செத்தவ யாருன்னு அடையாளம் காமிக்கிறேன்னு சொன்னான். நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு வர கேப்பில் அவன் போய் ஏதோ பேசினான். அதுக்கப்புறம் கேட்குறோம் செத்தவ யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறா. இவன் போய் ஏதோ சொன்னதுனால தான் அவன் நம்மகிட்ட உண்மையை மறைக்கிறா. ஸோ இந்த 2 கொலைக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. பார்க்கலாம். வர சொல்லியிருந்தீங்களாமா சார்? ஆமாம். இந்த பாடியை பார்த்தா யாருன்னு தெரியுதா சார்? என் ஃப்ரெண்டு ராமலிங்கம் 10 நாளைக்கு முன்னாடி இறந்தார் கேசவன். அவர் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அவரும் என் ஃப்ரெண்டு தான் சார். நீங்கள்லாம் பார்ட்னர் சார்? ஆமாம் சார், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 10 நாள் கேப்பில் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரை கொண்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. எங்கேயாவது ஊருக்கு போனால் சொல்லிட்டு போங்க. சரிங்க சார். அம்மா இப்போ ஏத்தாப்பில் போகிறாரு, அவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியாது சார். சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க. கோபி, இவரோட 2 ஃப்ரெண்டையும் போட்டாச்சு. அநேகமாக அடுத்த டார்கெட் இவராக தான் இருக்கும். இவரை நாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கொலகாரனை பிடிச்சிடலாம். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. பரவாயில்லம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கார்த்திக் உங்களை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுது. நானும் கார்த்தியை நேற்றே மீட் பண்ணிட்டோம். என்னைக்கால தான் உங்கள் 2 பேரையும் மீட் பண்ண வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு போலீஸ்கிட்ட போயிட்ட. அதனால தான் ஃபோன் பண்ணி கார்த்திகை வர சொன்னேன். உன்னை பைத்தியன்னு சொன்னதுக்கு நீ தான் என்ன மன்னிக்கணும். அப்படி சொல்லாதீங்கப்பா. நீ போலீஸில் சொன்னோம்னு சரண்டர் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் என் கடமை இன்னும் முடியலம்மா. அதான் நான் அப்படி சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. சார், என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் சார். தேங்க்ஸ்ப்பா. எப்படி இருக்க? இப்போ பரவாயில்ல. ஊர்ல இருந்து வந்ததும் விஷயத்தை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நீ டிஸ்சார்ஜ் ஆகிட்டதா சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்தேன். என்னாச்சு? பிரியா, நீ போய் ரெஸ்ட் எடு. கார்த்திக் உள்ள கூட்டு போ. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பிரியாவை நீ தான் பார்த்துக்கணும். வாட்ஸ் கோயிங் மிஸ்டர் சண்முக பாண்டியன்? இது கொடைக்கானல் இந்த 3வது மர்டர். அக்யூஸ் கொலை பண்ணிட்டு கூலாக நெட்டில் ஏற்றி விட்டான். இதை பார்த்த பப்ளிக் மட்டும் இல்லை, மீடியாவும் நம்மளை தப்பாக பேசுவாங்க. இஸ் தேர் எனி இம்ப்ரூவ்மெண்ட்? சார், முதல் மர்டர் ஆன பொண்ணு பேர் ரஞ்சனி, ஸ்கூல் கேர்ள். ரேப் பண்ணும்போதே இறந்திருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கே தவிர எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. அதுல இருந்து 3 நாள் கழிச்சு ஒருத்தர் கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காரு. அவர் பேர் கேசவன். அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன். கேசவன், ராமலிங்கம், செல்வதுரை 3 பேரும் சேர்ந்து கார்மெண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேசவன் மர்டர் ஆகி 10 நாளைக்கு அப்புறம் ராமலிங்கம் மர்டர் ஆயிருக்காரு. இந்த 2 பேருடைய ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சரி, இவங்க மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை. நேற்று எங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா ஒருத்தரை கொலை பண்ண போகிறதா சொன்னான். ஆனால் டெட் பாடியை பார்த்ததும்
அவன் யாருன்னே தெரியாதுன்னு எங்ககிட்டே போய் சொல்கிறா. அந்த பொண்ணு சொன்ன நபர் தான் இறந்து போன ராமலிங்கமாக இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனால் எதுக்கு கொலைகாரம் இன்டர்நெட் மூலமாக தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறான்னு தான் புரியல. ஸோ ஐ சஸ்பெக்ட் டாக்டர் சூர்யா. டாக்டர் சூர்யாவோட ஃபுல் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணால் உண்மையான அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே சண்முக பாண்டியன், ஐ திங்க் யூ ஆர் ஆன் த ரைட் வே. டாக்டர் டாக்டர் நீங்க என்ன தெரியலையா? டாக்டர் அன்னைக்கு ஃபுல்லா தண்ணியை போட்டு போதில் வந்து நின்னானே, இன்னைக்கு பூசாரியா வந்து நிக்கிறா. தெரியலையா உங்களுக்கு? அவனா இவன்? டாக்டர், என் மச்சான் 24 மணி நேரம் குடிக்கிறாரு. அவர் குடியை நிப்பாட்டுறதுக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. உன் மச்சான் குடிக்கும் போது உன் தங்கச்சி ஒரு கிளாஸ் எடுத்து பக்கத்துல வைக்க சொல்லு. அதை பார்த்துட்டு குடும்பமே குடியுதுன்னு அவரு குடியை நிறுத்துவாரு. புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வாமா போலாம் மச்சான். ஓ நீங்களா? சொல்லுங்க. அன்னைக்கு என் மச்சான் குடியை நிறுத்துறதுக்கு நீ என்னையா சொன்ன? என்ன சொன்ன? என் மச்சான் குடிக்கிறப்ப என் தங்கச்சியையும் ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கணும்னு சொன்னீல. அதை பார்த்த என் மச்சான் குடிக்கிறதையே நிறுத்திட்டாரியா? வெரி குட் டாக்டர். ஓ பப்ளிக்கா தட்டணும். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? வந்து பாரியா வெளியில. சிலப்பேர் அப்புறம் வச்சுக்கியா, முதல்ல என் தங்கச்சி வந்து பாரியா. எப்படி இருந்து என் தங்கச்சி எப்படி மாறிட்டான்னு வந்து பாரியா. நல்லா பாரியா. என்ன இது? காஞ்சனா பாட்டு கூட்டு வந்துக்கிறீங்க? இதுதான் என் தங்கச்சி. ஐயோ, குடும்ப குத்து விளக்கா இருந்த என் தங்கச்சிய இப்படி குடிகாரியா மாத்திட்டியா? ஓ மை காட். ஓஹோ, இதான் அந்த தம்பியா? தம்பி இல்ல டாக்டர். சரிடா டாக்டர், எனக்கு போதையை கொடுத்ததுக்கு உனக்கு என்ன வேணும்? 2 உத வேணும். நீங்க தான் டாக்டர் எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்துறேன், இல்லை நான் செத்துருவேன் டாக்டர். கவலைப்படாதீங்க, சேம் ட்ரீட்மெண்ட்டு. அவர் குடிக்கும்போது உன் தங்கச்சி கிளாஸ் எடுத்து வச்சா மச்சான் கியூர் ஆயிட்டாரு. உன் தங்கச்சி குடிக்கும்போது நீ கிளாஸ் எடுத்து வை, குடி உன் பக்கம் திரும்பிடும். உன் தங்கச்சி கியூர் ஆயிடுவா. சூப்பர் ஐடியா டாக்டர், கலக்கிட்டீங்க. இந்த பாசமலருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். டேய் டாக்டர், என்னோட சந்தோஷமான வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான ஐடியா கொடுக்குற? பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுறேன்டா. மாமியாருக்கும் மருமகனுக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போய் பாவம் தூக்கல தொங்கிடுச்சு. கோபி, அவங்க கூலாக தொங்கிடுறாங்க, நம்மளை தூக்கலாமல் அலைய விடுறாங்க. அம்மா, அவங்க ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்களா? இருக்குங்க, எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாமா. சார் 2 நாள் லீவுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் சொல்லவே மாட்டீங்களே சார். என்னையா பிரச்சனை உனக்கு? சார் மாமியாருக்கு முடியல தான். என்னது சார்? வேணாம் சார், அப்படி பார்க்காதீங்க, எனக்கு லீவே வேணாம். ஆமா சார், என் சொந்தக்காரங்க தான் சென்னையில இருந்து கல்யாணத்துக்காக வந்திருந்தாங்க. எங்க வீட்டில் தான் கேஸ் வெடிச்சு இறந்து போயிட்டாங்க. அவங்க ஃபோட்டோ தான் இருந்தா தாங்க. இருக்கு சார். ஏதோ லீவு கேட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். என்ன சார் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கீங்க? இல்லைடா, என்னோட விளையாட்டு ஒன்று வினையா வந்து என் கழுத்துக்கு கத்தியாக நிற்குது. என் ஃப்ரெண்டு 2 பேரையும் ஒழிச்சிட்டான், அடுத்தது என்ன தான் குறி வச்சிருக்கான். அவன் என்ன முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை முடிக்கணும். அவ்வளோதானே சார், ஆளை மட்டும் காட்டுங்க, அடுத்து அடக்கம் பண்ணிட்டு அடையாளமே தெரியாமல் பண்ணுற நம்ம பசங்களை வர சொல்கிறேன். ஓகே. அப்பா கால் வருது. நீங்க பேசு. ஹலோ.
நீ வீட்லேயே பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். சரிப்பா. ஜாக்கிரதைப்பா. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சார் செல்வத்தில் போகிறாரு. சூர்யா போகிற வண்டி அடியா. ஓகே சார். ப்ளீஸ் சூர்யா விட்டுருங்க. அவனை நான் பார்த்துறேன், ஏன் படிச்சிருங்க. உயிரை காப்பாத்துறது உங்க வேலை, எடுக்கிறது இல்ல. ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஒரு டாக்டரா தான் உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு அப்பனா உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியுமா?
சுஜிதா, சுசீலா, பிரியா, அன்பரசி. பார்த்து குடிமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பிரியா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. தேங்க்ஸ் டி. ஹாப்பி பர்த்டே பிரியா. ஓபன் பண்ணு. உங்களுடைய கிஃப்ட் எங்கப்பா? 1 செகண்ட்மா. மம்மி அந்த கிஃப்ட் எடுங்க. இதுவா? இந்தா ஓபன் பண்ணு. நீ ஆசீர்வாதம்மா. என்னோட கிஃப்ட் டாடி. தேங்க்ஸ் டாடி. மம்மி இங்க பாருங்களேன். மம்மி. ஹாய். உன் ஏஜ் என்ன? உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பேர் பிரியா. நான் 10th படிக்கிறேன். புக்ஸ் படிப்பேன், சாங்ஸ் கேட்பேன், கார்டனிங் பண்ணுவேன். பிரியா. ஓகே ஓகே, எங்கள் டாடி கூப்பிட்றாரு. நாளைக்கு நம்ம சேட் பண்ணலாம். என்னது மிஸ் யூவா? இப்போ தானே சேட் பண்ணோம், அதுக்குள்ளவா? ஓ மீ டூ. தோசை. ஏ சரி பாய், நாளைக்கு பேசலாம். ஓகே பாய். எனக்காகவா? எதுக்கு? ஆமாம். இப்போ நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். நோ சான்ஸ். சேம் தோசை. மை டேட் மாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிடிக்கும். இப்போ நான் படிக்கணும். பாய். சரி நாளைக்கு பேசலாம். 9876543210. ஐயோ பிரியா, வாட் ஆர் யூ டூயிங்? முதல்ல இதை குடி. நோ மம்மி. டைம் என்னாச்சுன்னு பாரு. இதை குடி. லேப்டாப் வந்ததுலேருந்து இதே கதின்னு இருக்க. முதல்ல இதை எடுத்து வச்சுட்டு தூங்கு. உங்க அப்பா உனக்கு ரொம்ப செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. தூங்கு, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஒரு காதல் ரீங்கா
சிறுபூவின் காதோரம் முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம் ஒரு காதல் ரீங்காரம் சிறுபூவின் காதோரம் முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம் வானவில்லிலே தோன்றும் காதல் எந்த வண்ணத்தில் மறைந்திருக்கும் கூடை பூக்களில் தோன்றும் காதல் எந்த பூவினில் நிறைந்திருக்கும் காதலில் யாரும் ஏழைகள் இல்லை காசுகள் பார்த்தா காதல் வரும் சாலை எங்கிலும் சாரல் பூக்கும் சாட்சியின்றியே காதல் வரும் ஒரு காதல் ரீங்காரம் சிறுபூவின் காதோரம் முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம் Good morning, miss. Good morning, children. Sit down. Thank you, miss. Anita. Asha. Sujita. Priya. What's this? போன எக்ஸாம்ல 198 வாங்கினேன். இந்த எக்ஸாம்ல 130 தான் வாங்கியிருக்க. Sorry, miss. I will try next time. Okay. அழகென்ற சொல்லுக்கு அவள்தானே அர்த்தங்கள் நகராதி பொருட்டத்தான் தேவையில்லையே இவளுடைய சிறுங்களை ரிங்டோனாய் மாற்றினாலே சிம்போனி இசைத்திடும் வேலை இல்லையே இவள் வானம் தூங்கும் போதும் தூரல் போட்டு ஈரம் பார்க்கும் இது என்ன வித்தை என்று கேளடா பகல் வானம் பார்த்ததில்லை ஏசி ஹாலில் வேலை செய்யும் இவள் கூட இன்டர்நெட்டின் நாளடா ஒரு காதல் ரீங்காரம் சிறுபூவின் காதோரம் முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம் ஒரு காதல் ரீங்காரம் சிறுபூவின் காதோரம் முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம் போட அப்புறம் பிரியா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன்ப்பா. மணி 12 ஆகுது, படுத்தூங்கு. சரி போன வை. அப்பா வை என்ன சொல்றான்ல வை. பிரியா பாலை கூட குடிக்காம அப்படி என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல பாலை குடிச்சிட்டு அப்புறம் தூங்கு. குட் நைட். ஹலோ. ஆமா ஆமா. ஏன்பா? பார்க்கலாம். நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சிதான் நான் உன்னை எழுப்ப வந்தேன். யாரு ஃப்ரெண்டா? ஆமாம் ஃப்ரெண்டு. சரி சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சொல்லுங்க. ஆமாம் ஃப்ரெண்டு, ஹஸ்பண்ட், லவ்வர் எல்லாமே. நெக்ஸ்ட் வீக் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் ரிலேஷன் மேரேஜுக்கு கொடைக்கானல் வரும். அப்போ நேர்லேயே சொல்கிறேன். பிரியா அப்பா கூப்பிட்றாரு, நான் ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆச்சு. ஐ கால் யூ பேக். ஓகே பாய்.
என்ன எல்லாரும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? கல்யாண மண்டபத்துல பொண்ணு தனியா இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க, போலாம். ஹாய் திவ்யா, வா வா. எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஜர்னி எப்படிமா இருந்தது? குட். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே வரேன்னு சொன்னல, இன்னைக்கு தான் வரதா? Sorry for being late. She's my daughter, Priya. பிரியாவா? இது எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டா? உன் ஹஸ்பண்ட் வரலையா? ஓ, அவருக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. அதனால தான் அவரால் வர முடியல. சாரி. சரி, நீங்க குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க. நாங்க போயிட்டு உங்களை கார் அனுப்பி வைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்க, நாங்க வந்துடுறோம். அப்படியா? சரி சரி, நீங்க வாங்க போலாம். எல்லாரும் வாங்க வாங்க, கிளம்பலாம். பிரியா, நீ சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகு, நம்ம போலாம். பிரியா, சீக்கிரமா வா, நேரம் ஆயிடுச்சு. ஆமாம்மா, எனக்காக என் ஃப்ரெண்டு பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காம்மா. நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேம்மா. நீ இப்போ போயிட்டு எப்போ வருவ? சீக்கிரமா வந்துடுறேம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, சீக்கிரமா வா. கொடைக்கானலுக்கு போன என் மகளும் வைஃபும் பிணமா தான் திரும்பி வந்தாங்க. கடைசியா நான் என் மகளுக்கு வாங்கி கொடுத்த லேப்டாப்பை பார்த்தேன். சொல்லுங்க. நான் இப்போ கொடைக்கானல்ல தான் இருக்கேன். காலையில தான் கொடைக்கானல் வந்தேன். எப்போ மீட் பண்ணலாம்? சரி, பார்க்ல வித்தின் ½ hourல இருப்பேன். ஓகே. தேநீரின் சாயல்கள் இவள் பேச்சில் பார்த்திடலாம், இவள் பேரை பூவுக்கும் சூட்டிடலாம். தேர்வுகள் எழுதிட்ட தேவதை பேப்பரிலே மதிப்பெண்கள் கொஞ்சம் கூட கூட்டிடலாம். பேசாத காதல் தானே பெரிய காதல் என்னும் போது பார்க்காத காதல் ஒன்றை பாருங்கள். பசிக்காமல் தூங்காமல் பாடுங்கள், ஏறாமல் உயிர் வாழும் ஒரு ஜீவன் தான் இவர். ஒரு காதல் ரீங்காரம், சிறு பூவின் காதோரம், முகம் பார்த்து பேசாமல் முடிவான ஏவாரம். யார் நீங்க? ஏய், நான் தான் உன் கிஷோர். என் குரலை வச்சு உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா? ஏய், என்னாச்சு? எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? நீ தான் கிஷோர்னு. ஏய், நான் தான்ப்பா கிஷோர். உனக்கு இப்போ நம்பிக்கை வரணும், அவ்வளோதானே? நீ கொடைக்கானலுக்கு உங்கள் அம்மாவோட வரும்போது அன்னைக்கு ராத்திரி என்ன கலரில் இன்னர் வேர் போட்டிருக்கேன்னு கேட்டேனே, ஞாபகம் இல்லை? கலரை சொல்லட்டுமா? ஏய் பிரியா, அழாத. என்னன்னு சொல்லிட்டு ப்ளீஸ். என்ன ஏமாத்திட்ட நீ. என் வயசை வச்சு சொல்றியா? அன்புக்கு வயசு கிடையாதுன்னு நீ தானே சொன்ன. அழாத பிரியா, ப்ளீஸ் அழாத. உனக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால தானே என்ன உனக்கு பிடிச்சிருந்தது. சரி வேணாம். வாழ்ந்து முடிஞ்ச என்னால் வாழ போகிற உன் வாழ்க்கை முக்கியமாக உன் வாழ்க்கை கிடக்கூடாது. சரி வா, காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ப்ளீஸ்மா, இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என்னை பார்க்கணும் தானே கொடைக்கானலுக்கு வந்த. என்னோட ஒரே ஒரு தடவை காஃபி சாப்பிட்டு போயிடு.
என்னப்பா இன்றைக்கும் லேட்டா? என்னப்பா பண்ணுறது, பொண்டாட்டி ஏமாத்திட்டு வர வேணாமா? அந்த சேர் உனக்கு பத்தாது, இதில் உட்காரு. ஆமாம் ஆமாம், நம்ம சைஸ்க்கு இந்த சேர் தான் செட் ஆகும். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாம்ப்பா. தோ வந்துட்டார. என்னய்யா அதுக்குள்ளே இத்தனை ரவுண்ட் அடிச்சிட்டிங்க? யோ, எவ்வளோ நேரம் நீ உள்ளே இருந்து தெரியுமா? நான் காத்து இருந்து இந்த பொண்ணை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க. சரிவா, நம்ம கிளம்புவோம். சரி கிளம்பலாம். ஓகே பாய். ஹலோ செல்வா. சொல்லு கேசவா. பிரியா ஓடிட்டா. என்ன ஓடிட்டாளா? நம்மளை பற்றி வெளில ஏதாவது சொல்லிடுவாளா? ஏதாவது பிரச்சனை வருவா? போன வை, நான் பார்த்துக்கிறேன். என் மகளோட சாவுக்கு காரணமானவங்களை தேடி நான் கொடைக்கானல் அலைஞ்சேன். என் மகளோட மெயில் ஐடிக்கு அந்த பாஸ்டர்ஸ் மறுபடியும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். பட் அவங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா. அவளுக்கும் கிட்டத்தட்ட என் பொண்ணோட வயசு தான். இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுங்களேன்.
நான் அந்த பொண்ணோட உயிரை மட்டும் காப்பாற்றல, சதஞ்சு போயிருந்த அவளோட முகத்தை என்னோட சுயநலத்துக்காக என் மகளோட முகம் மாதிரியே சர்ஜரி பண்ணேன். பெரிய தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நான் ஒரு சின்ன தப்பு பண்ண வேண்டியதாயிடுச்சு. மெதுவா கண்ணு தரமா. உன் முகத்தை தொட்டு பாரு. என்னாச்சு? இது என் முகம் இல்ல. எனக்கு என்னாச்சு? இது என் முகம் இல்ல. நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது நீ ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்த. உன் முகம் ரொம்ப செதஞ்சு போயிருந்தது. ஆஸ் எ டாக்டரா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கேன். ஏன் அழற? இல்ல, எனக்கு கார்த்திக் தவிர வேற யாரும் கிடையாது. இப்படி வேற முகத்துல இருந்தா என் கூட இருந்த கார்த்திக் என்ன எப்படி அடையாளம் தெரியும்? கார்த்திக் வேணா உன் முகம் தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு அவனுக்கு தெரியும்ல. அப்ப கவலை விட, நாம் 2 பேரும் சேர்ந்து கார்த்திகை கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் ஏன் மகளா என் வீட்லயே இரு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா. நானும் இவ்வளவு கொடைக்கானல் பூரா தேடணும். அவளுக்கு அவனுடைய கார்த்திகை கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னோட எதிரிங்களை பழி தீர்த்துக்கணும். ஒரு நாள் ஒருத்தன் என் மக பிரியா நினைச்சு அவகிட்ட பேச வந்தான். என்னாச்சு? கார்த்தியை பார்த்தேன்ப்பா. எங்க பார்த்த? இங்கதான். சரி, வா, போய் பாரு. வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணதில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் என் பொண்ணுக்கிட்ட பேச வந்தவன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணேன். அவனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடின மற்ற 2 பேரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது ஆளையும் தேடி கொலை பண்ணேன். இப்ப சொல்லுங்க சார், இவனை மாதிரி ஆட்களை உயிரோட விடலாமா? இவனை உங்ககிட்ட ஒப்படைச்சா என்ன பண்ணுவீங்க? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. என்ன தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற இவன் சொகுசா ஜெயிலுங்கிற பேர்ல ஏசி ரூம்ல வாழ்ந்துட்டு இருப்பான். அது இல்ல சார் தண்டனை. ஒரு கையை வெட்டினவனுக்கு தண்டனை ஒரு கையை வெட்டக்கூடாது, 2 கை சேர்த்து வெட்டணும். அதுதான் சார் தண்டனை. இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் அணுவா சித்திரவதை பண்ணி கொள்ளணும் சார். நிறுத்துங்க சார், விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. உங்க பொண்ணை கொன்னது அவ இல்ல, நீங்க தான். என்ன வளரீங்க? வளரல சார், உண்மையை சொல்றேன். படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு சார் செல்போனு? 12-1 மணிக்கு போறதுக்குள்ள மூடிட்டு மெசேஜ் பண்றக்கா இல்ல பாய் ஃப்ரெண்டா கடலை போடுறதுக்கா? கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. என்ன சார் ஃப்ரெண்ட்ஷிப்? போடலைங்க ஃப்ரெண்ட்ஷிப். என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா இல்ல கண்காணிச்சிருக்கீங்களா? உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார், எத்தனையோ பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்க. அதுக்காக நான் ஒட்டுமொத்த பெண்களையும் தப்பானவங்க நான் சொல்லல. அன்டைம்ல பசங்க போன்ல பேசினா ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட கேட்கலாமே. இல்ல அவங்க போன் எடுத்து செக் பண்ணலாம்ல. அப்போ பெத்த பிள்ளைய சந்தேகப்பட சொல்றீங்களா? அதுக்கு பேர் சந்தேகம் இல்லைங்க, அக்கறை.
ஒரு வயசு வரைக்கும் தான் கண்டிக்க முடியும், அதுக்கப்புறம் கண்காணிக்கணும். காலேஜ் போற பிள்ளைகளுக்கு அரியர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் அவங்க அட்டெண்டன்ஸ் என்னைக்கு செக் பண்றது இல்ல. படிக்கிற பிள்ளைக்கு லேப்டாப் அவசியம் தான். அதே ஏன் சார் தனி ரூம்ல வச்சு படிக்க சொல்றீங்க? ஹாலில் வச்சே படிக்கலாமே. ரூம்ல வச்சு படிக்கிறாங்களா இல்ல பலான படம் பார்க்கறாங்களா இல்ல சாட்டிங் பண்றாங்களான்னு தெரியுமா உங்களுக்கு? அதோட விளைவு டிஸ்கோத்தே, பப்பு, குடி, கும்மாளம்னு சொல்லி ஒரு படி இதுக்கு மேல போய் ஒரு சிலர் டேட்டிங்கிற பேர்ல பாய் ஃப்ரெண்டோட கும்மாளம் அடிக்கிறாங்க. கேட்டா மாடர்ன் கல்ச்சரா கர்மாந்திரமா. நீங்களே உங்க பிள்ளைங்க தப்பா போக வழி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு துணை போற இந்த மாதிரி பொறுக்கிகளை வெட்டுவே குத்துவேன் என்ன சார் நியாயம்? அதுக்காக இவனை நான் உத்தமன்னு சொல்லல. அன்னைக்கே உங்க பொண்ணை கண்டிச்சிருந்தா இந்த சூழ்நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மணி 12 ஆகுது, படுத்துங்க. பிரியா, பாலை கூட குடிக்காம அப்படி என்ன பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன்ப்பா. நீங்க சொன்னது சரிதான். நான் என் பொண்ணை கேள்வி கேட்டிருக்கணும், இல்ல கண்டிச்சிருக்கணும். ரெண்டுமே பண்ணல. என்னோட சாவு என்ன மாதிரி பெத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும், இவனோட சாவு இவன மாதிரி பொறுக்கிங்களுக்கு பாடமா இருக்கணும்.